Hi friends, welcome to Bano Training Tech channel. நம்ம இந்த வீடியோவில் present absent counting எப்படி calculate பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே எம்ப்ளாயி டேபிளில் present absent மார்க் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதிலிருந்து எப்படி எத்தனை present இருக்குது எத்தனை absent இருக்குது அப்படின்றத calculate பண்ண போகிறோம். ஸோ இப்போ counting of presentல ஈக்குவல் டு கவுண்டிஃப். ஸோ கவுண்டிஃப் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம பர்டிகுலராக எத்தனை ப்ரெசண்ட் இருக்குது எத்தனை ஆப்சண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ ஈக்குவல் டு கவுண்டிஃப் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு எம்ப்ளாயியோடைய ரேஞ்சு நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ B2ல் இருந்து G2 வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு கமா ஸோ ப்ரெசண்ட் எத்தனை இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ கமா கொடுத்துட்டு கொட்டேஷனில் பீன் கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை ப்ரெசண்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் 4 ப்ரெசன்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கும் அப்ளை ஆகிறதுக்கு நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் D கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் D கொடுத்ததுமே உங்களுக்கு அடுத்தடுத்த எம்ப்ளாயீஸுக்கும் எத்தனை ப்ரெசன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணிடும். ஓகேங்களா? தென் இதே மாதிரி கவுண்டிங் ஆஃப் ஆப்சன்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம பீன் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஏன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு கவுண்டிஃப் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயோடைய ரேஞ்ச் B2 டு G2 செலக்ட் பண்ணிவிட்டு கமா இப்போது டபுள் கோட்டில் ஏன் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்சண்ட் எத்தனை இருக்குது அப்படின்றது கால்குலேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ சேமஸ் கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கும் நீங்கள் போடணும் அப்படின்னா அகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் D கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ அடுத்தடுத்த எம்ப்ளாயீஸ்க்கும் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எத்தனை ப்ரெசண்ட் இருக்குது எத்தனை ஆப்சண்ட் இருக்குது அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.